இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ்நாட்டோட கவர்னர் யாருப்பா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆர்.என். ரவி இருந்த வரைக்கும் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தது. ஆனா இப்ப திடீர்னு யாரோ புதுசா வந்திருக்காரு, யாருப்பா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கங்களேன், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படின்றவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட கவர்னரா இருக்கிறாரு. ஆனா இவர் கேரளாவோட கவர்னரா 2025 இருந்தே இருக்கிறாரு. ஆர்.என். ரவி போனதுக்கு அப்புறம் அடிஷனல் சார்ஜா ஓகேங்களா 2 ஸ்டேட்டுக்குமே இப்ப கவர்னரா வந்து நம்ம அர்லேக்கர் தான் இருக்கிறாரு. ஸோ 4 நாள் முன்னாடி வரை யாருக்குமே அவரை பத்தி தெரியாது. ஓகேவா, விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாரு நம்ம கவர்னர்கிட்ட. பட் இன்னொரு விஷயம் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் கவர்னரே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. பட் இருந்தாலுமே டெய்லி இப்போ பனையூர்லேருந்து கிளம்பி அங்கே வந்து ஆளுநர் ராஜ்பவனுக்கு போய்கிட்டே தான் இருக்கிறாரு. எத்தனை தடவை போறாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, விஷயம் என்ன அப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, எல்லா பக்கம் பேசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு பவர் இருக்கா பவர் இல்லையா விஜய் அவர்களை சிஎம் ஆக்குறதுக்கு, ஏன் அவரை வந்து சிஎம் ஆக்க மாட்டேங்கிறாரு கவர்னர் அவர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்துகிட்டு இருக்குது. சரிங்களா, இது வந்து சட்டப்படியும் ஓகே, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம சைடு, அதாவது கோர்ட் என்ன சொல்லுச்சு, அதே மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல வந்து எந்த மாதிரி வந்து ஆளுநர் வந்து பவர் கொடுத்தாரா இல்ல சிஎம் பதவி ஏற்க விட்டாரா, அவரோட டிஸ்கிரிஷனரி பவர் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுல பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதாவது விஜய் அவர்களுக்கு 108 சீட்டு கையில் இருக்குது. காங்கிரஸ் 5 சீட்டு கொடுத்து 113 சீட் இருக்குது. 5 சீட் என்னென்ன தேவைப்படுது. ஆளுநருக்கு போயிட்டு இந்த விஜய் அவர்கள் சந்திச்ச உடனே ஆளுநர் தரப்புல இருந்து கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிம்பாங்க. அதாவது குதிரை பேரம் பேசிடுவாங்க, அதனால நீங்க லெட்டரா வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க. இப்ப காங்கிரஸ் வந்து 5 சீட் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது, மீதி 5 சீட்டையும் அதே மாதிரி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ஆளுநர் அவர்கள் இதை பண்றாரு, அவர் வந்து விஜய் அவர்களை சிஎம் பதவி ஏற்க வச்சுட்டு அங்க போய் சட்டசபையில போயிட்டு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இன்னொரு வாதம் வைக்கப்படுது. அதாவது கவர்னர் அப்படின்ற ஆளுநருக்கு வந்து சில பவர் இருக்கு, அதாவது டிஸ்கிரிஷனரி பவர்னு இருக்குது. அது பிரகாரம் அவர் செயல்படலாம். அதை வந்து பொலிட்டிக்கலா நான் பொலிட்டிக்கலா அதை பத்தி அவர் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நியாயப்படியும் தர்மப்படியும் தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சினாரியோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் பிரகாரம் அவர் நடக்கணும் அப்படிங்கிறதான் அவர் கவர்னருடைய பவர்னே நம்ம சொல்லலாம். இதுல ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்னர் ஒரு சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கலாம், அவரு சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது அப்படிங்கும் போது, அதே அந்த சாட்டிஸ்ஃபை அப்படின்றது வந்து ஓகே மெஜாரிட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா கவர்னருக்கு வந்து ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமாக யார் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றாங்களோ அவரை தான் வந்து நிச்சயமா சிஎம்மா வந்து பதவியேற்க சொல்லணும் கவர்னர் அவர்கள். ஒருவேளை இந்த மாதிரி ஹங் அசம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபைன்னு வரும்போது தான் வந்து மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுது, என்ன கவர்னருக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கூட கவர்னர் அவர்கள் ஓகேங்களா ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் வச்சுக்கிட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு வச்சிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு ஃபார்ம் பண்ண சொல்லலாம் அப்படின்றது ஒரு தரப்பு இருக்கு. அப்படியும் பண்ணலாம். பட் இருந்தாலுமே இப்ப தமிழ்நாடுடைய சினாரியோ, பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து ரொம்ப முற்றிலும் வேறுபட்ட கருத்துக்களா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்களை கூப்பிட்டு ஓகே நீ சிஎம்மா பதவி ஏத்துக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சிஎம்மா பதவி ஏத்துறாரு, ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிம்பாங்க, அதாவது மெஜாரிட்டி நீ சட்டசபையில ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கும் போது, ஒருவேளை அவர் ப்ரூவ் பண்ண முடியாம போயிருச்சுன்ற பட்சத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, நீ சிஎம் பதவியிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்ட்டு விஜய் அவர்களை வந்து சிஎம் பதவியிலிருந்து நீக்கிடுவாரு கவர்னர் அவர்கள். அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுக அதோட கூட்டணி கட்சிகள் அவங்கள கூப்பிட்டு உடனே விளக்கம் கேட்பார். எப்ப உன்னால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்புவார். அந்த இடத்துல திமுகவும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கணும், மறுபடியும் மெஜாரிட்டியை காட்டணும். அதுவும் முடியல அப்படிங்கும் போது அது மறுபடியும் திமுகவை ரிஜெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே இது மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அதுவும் இல்லாம வந்து குதிரை பேரம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து மக்கள் ஜனநாயகத்துக்கு படுகொலை செய்யப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆளுநர் அவர்களால. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ரூல் விஜய் அவர்களாலே அமைக்க முடியல, திமுகவால அமைக்க முடியல அப்படிங்கும் போது ஒரு கவர்னர் ரூல் வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. ஃபார்ம் பண்ணிட்டு கவர்னர் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடனே மறுதேர்தலை கொண்டு வருவார். இதுதான் வந்து ஒரு சினாரியோவா நடக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலுமே விஜய் அவர்கள்ட்ட வந்து கவர்னர் அவர்கள் வந்து எதுக்காக இந்த விஷயத்தை கேட்கிறாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் அதாவது ராமேஸ்வர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆளுநர் அவர்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து மறுக்கலாம்.
சரிங்களா? ஏன்னா அது வந்து ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்க போறது கிடையாது, எப்படியும் ஆட்சி கவிழ் தான் போகுது அப்படின்னு தோணும்போது கவர்னர் அவர்கள் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தராம அதை வந்து மறுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து 2006லயே சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கவர்னர் அவர்கள் முன்கூட்டியே வந்து ஓகேங்களா ஒரு மெஜாரிட்டி நிச்சயமா அவங்களால காட்ட முடியும் அப்படின்ற பட்சத்துல கவர்னர் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம், இல்ல அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கலாம் அப்படின்றத வந்து அந்த கோர்ட் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே கோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் 1994 அந்த கேஸ்ல தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது கவர்னர் அவர்கள் வந்து இந்த மாதிரி லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி பவர் காட்டிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலுமே அந்த கேஸ் எதை பத்திது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 ஒரு கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்றாங்க, ஒரு கவர்மெண்ட்டை வந்து தூக்கி எறிகிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல கவர்னர் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கவர்னர் ரூலை வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து எஸ்ஆர் பொம்மா கேஸ் வந்ததோ ஒழியோ இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வரணும், ஃபார்ம் பண்ணணும், செய்யணும், இல்லை கவர்னருக்கு இது இருக்கு அது இருக்கு, கவர்னருக்கு டிஸ்ட்ரிக்ட் பவர் இருக்கு, அதை பத்தி சம்பந்தமா அந்த அளவுக்கு அந்த எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்ல பேசப்படலை. அதாவது பிரசிடென்ட் ரூல் வைக்கணுமா வைக்கக்கூடாதா ஒரு ஸ்டேட்ல அப்படின்றது கவர்னருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு, ராஜ்பவனுடைய கவுண்ட் ஹெட்டை வச்சு நம்மளால வந்து முடிவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வழியோ இந்த மாதிரி ஹங் அசம்பிளில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை பண்ணி செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ்ல சொல்லப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்புகள் இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து கோட் பண்ணக்கூடிய விஷயம்னா கர்நாடகால என்ன நடந்தது அப்படின்னா கர்நாடகால எப்பவுமே ஒரு போன தடவை மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹங் அசம்பிளி வராம லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து காங்கிரஸ் வந்துச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனா 2004, 2008, 2018 இந்த 3 தடவையுமே வந்து ஒரு தொங்கு சட்டசபை தான் வந்து அங்க கர்நாடகாவில் நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2004 பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிகமாக சீட் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக 79 சீட் வின் பண்ணியிருந்தாங்க, காங்கிரஸ் 65 சீட்டும், அதே மாதிரி ஜேடிஎஸ் அதாவது ஜனதாதள் செக்யூலர் அவங்க வந்து எத்தனை சீட் வேணும்னா 58 சீட் ஜெயிச்சிருந்தாங்க, மொத்தம் 224 சீட்ல. ஸோ மெஜாரிட்டி எவ்வளவு வேணும்னு பார்த்தீங்கன்னா 113 வேணும். ஆனா பாஜகனால வெறும் 79 தான் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இருந்தாலுமே போஸ்ட் கோட் அலையன்ஸ் ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு காங்கிரஸும் ஜேடிஎஸும் சேர்ந்து 123 சீட் ஃபார்ம் பண்ணிட்டு அதை வந்து தரம் சிங் அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டரா ஆக்குனாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து கூப்பிட கிடையாது, யார் வந்து போஸ்ட் கோட் அலையன்ஸ் வச்சாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க நம்ம கர்நாடகாவில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2008 அதே மாதிரி 113 சீட் தேவைப்படுது. ஆனால் பாஜக 110 சீட்டு போயிட்டாங்க, 3 சீட்டு கிடைக்காம போயிருச்சு. காங்கிரஸ் 80 சீட்டும் ஜேடிஎஸ் வந்து 28 சீட்டும் ஜெயிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய எடியூரப்பா அவர்கள், அதாவது பாஜக எடியூரப்பா அவர்களை கூப்பிட்டு நீ வந்து சிஎம் ஆகு, ஃப்ளோர் டெஸ்ட் வெய்யி அப்படின்னு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறாங்க. இண்டிபெண்ட் சம் அதர் ஆட்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சதுனால அவரால் மெஜாரிட்டி காட்டப்பட்டுச்சு, அவருக்கு வந்து சீட்டும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, சிஎம்மும் ஆனாப்ல. அதே மாதிரி 2018 இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 104 சீட் பாஜக ஜெயிக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா 78, ஜேடிஎஸ் பாத்தீங்கன்னா 37 ஜெயிக்கப்படுது. உடனே கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நம்ம பாஜகவை கூப்பிடுவோன்னு 104 சீட் வச்சிருக்கக்கூடிய கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே எடியூரப்பா சிஎம்மா பதவி ஏற்கிறார். உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து உடனே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு போன உடனே இல்ல கவர்னர் பண்ணது கரெக்ட் தான், ஆனாலுமே என்னன்னா ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு சீக்கிரமா மெஜாரிட்டி காட்ட சொல்லுங்க எவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு உடனே அவருமே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறாப்ல ஓகேங்களா. எடியூரப்பானால வந்து மெஜாரிட்டி காட்ட முடியல. உடனே என்ன ஆகி போயிருது, உடனே வந்து சிஎம்க்கு போஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு அதாவது ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராரு. அடுத்ததா இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் வந்து குமாரசுவாமி அவர்களை வந்து சிஎம் ஆக்குறாங்க அந்த நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி ஜேடிஎஸ் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குது கர்நாடகாவில். இது ஒரு ஸ்டேட்டை வச்சு எலெக்ஷன்ல நடந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நடக்குமா நடக்காதா, ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆகாதா, தொங்கு சட்டப்பை வந்துன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் வந்து குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கவர்னர் அவர்கள் அதாவது அர்லேக்கர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா நீ மெஜாரிட்டி முன்னாடியே காட்டிடு ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு ஃப்ளோர் டெஸ்ட் வெய்யி ஓகேவா, நீ சிஎம் பதவி ஏத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் போய் ஃப்ளோர் டெஸ்ட்ல போய் நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா எதுக்கு அந்த பிரச்சனை, நீ சும்மா என்கிட்ட காட்டிடு ஓகேவா. அந்த லெட்டர் பேட்ல காங்கிரஸ் கொடுத்த மாதிரி லெட்டர் பேட்ல காட்டின அப்படின்னா கன்ஃபார்மா உன் மேல நம்பிக்கை வந்துற போது நீ நிச்சயமா போய் நீ ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து நீ மெஜாரிட்டி காட்டிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கவர்னர் அது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஓகேங்களா. அது வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ நான் பொலிட்டிக்கல் சினாரியோ அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. ஆனா டிஸ்கிரிஷனல் பவர்ல கவர்னருக்கு இந்த பவர் இருக்கு. ஸோ அதனால கவர்னர் வந்து செய்யற தப்புன்றதை விட கவர்னர் வந்து அவர் பவருக்கு உட்பட்ட விஷயங்களை தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பல எடுத்துக்காட்டுலையும் சரி பலருடைய கேசஸ்லையும் சரி நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சிஎம் பதவி ஏற்கிறதுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தாலுமே
அவர் வந்து சில நாட்கள்லேயே வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு மெஜாரிட்டி காட்டுங்க அப்படிம்பாரு. விஜய் அவர்களால் காட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவர் சிஎம் ரிசைன் போஸ்ட் பண்ணுமா இல்லையா, இதை தானே கர்நாடகாவில் நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் எதுக்கு திரும்ப 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 நடந்துக்கிட்டு மக்களுடைய மனசுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படியோ போஸ்ட் போல் அலையன்ஸ் நீ ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து காட்டு, நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவேன்னு காட்டு, நான் உனக்கு வந்து சிஎம்மா வந்து பதவி வைக்கிறதுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படிங்கிறது தான் ஆளுநர் அர்லேக்கருடைய விஷயமா இருக்குது. ஸோ இதனால வந்து கவர்னரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் போறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் அவர் வந்து தன்னுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய டிஸ்கிரிப்ஷனல் பவர் வச்சு தான் அவர் நடந்திருக்காருன்றது உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம பல விஷயங்களை பார்க்க முடியுது. இங்கேயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.